ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். கடகராசி நீங்கள் வந்து பூச நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, ஆயில்ய நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, உங்கள் வயசு என்ன பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கோச்சார பலன்கிறது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, உங்கள் லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் பொதுவாக பார்க்கும்போது இந்த ஆடி மாதம் எல்லா கடகராசி நேயர்களுக்கும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள், சில அனுபவங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆடி மாதம் பயன்படுத்திக்கிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன், அதாவது ஆடி மாத ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து கோச்சார கிரகநிலைகள், வால்மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய கிரகநிலைகளை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆனால் உங்கள் ஜாதகம், பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்குங்க. பிறப்பு ஜாதகத்தில் நீ என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா?